லைஃப் லாங் உங்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக்கே வராது. அதுக்கு வந்து சூப்பரான டிப்ஸ் சொல்கிறேன், ஃபாலோ பண்ணுங்கள். 2 வெத்தலை, அப்புறமா செம்பருத்தி பூ, ஒத்த செம்பருத்தி பூவில் வந்து மேலே இருக்கிற மகர்ணத்தை கிள்ளிடுங்க. மருதம் மரத்துடைய பட்டை, அதை வந்து நாட்டு மருந்துகள் கிடைக்கும், அந்த பொடி இல்லை பட்டை கிடைச்சாலும் ஓகே வாங்கிக்காங்க. அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பாக்கு, பாட்டிங்கெல்லாம் போடுவாங்க இல்லைங்களா, அது இதை எல்லாத்தையும் அரைச்சி வச்சுக்கோங்க. காலையில் வெறும் வயிற்றுல ஒரு சொம்பு தண்ணி வைக்கிறீங்கன்னா 1 டம்ளர் ஆகிற வரைக்கும் நல்லா சுண்டை காய்ச்சி வெறும் வயிற்றுல குடிச்சிருங்க. இது மாதிரி ஒரு 48 நாள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு லைஃப் லாங் ஹார்ட் அட்டாக்கே வராது. மெடிசன் எடுத்திருந்தாலும் இதை கண்டினியூ பண்ணுங்க. எதனால ஹார்ட் பிளாக் வருதுன்னா, பிளட்டு வந்து போயிட்டே இருந்து அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கொழுப்பு மாதிரி படிஞ்சிடும் மஞ்சள் கலர்ல. ஸோ அது வந்து ஃபுல்லாக கவர் ஆகிடும். அந்த டோட்டலாகவே கவர் ஆகிடுச்சுன்னா பிளட்டு போகிறதுக்கு இடம் இல்லை. அப்போ தான் உங்களுக்கு வந்து வலி எடுக்கும். பெயின் ஸ்டார்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு அவ்வளோதான், மரண வலியை கொடுக்கும். அதுக்கப்புறம் அவ்வளோதான், ஒரு 2-3 டைம் தான் உங்களுக்கு வந்து பெயின் வரும். அதுக்கப்புறம் அவ்வளோதான், ஹார்ட் வந்து பம்ப் ஆகாது. அதான் பிளட்டு போனால் தானே பம்பே ஆகும். இது எதனால் வருது அப்படின்னிங்கன்னா, இந்த ஆயில் ஃபுட்டு நிறைய சாப்பிட்றது, ஃபேட்டாக இருக்கிறது, அப்புறம் இந்த டீ காஃபியை வந்து அடிக்ட் ஆகிறது, இந்த மாதிரி நிறைய வந்து சாப்பிட்டுட்டே இருப்பாங்க, ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி பீப்புள்ஸ்க்குலாம் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டோன்னே அப்படியே படுத்து தூங்கிடுவாங்க. இந்த மாதிரி பேஷண்ட்டுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வந்து அந்த ஒரு வகையான கொழுப்பு மாதிரி அந்த குடலில் வந்து, அது குடல் கிடையாது, அது வந்து ஒரு வகையான ஒரு டியூப்பு தான். அது அந்த டியூபோடைய தான் பிளட்டு போகுது. அந்த டியூப்பில் போயிட்டு என்ன ஆகும், எல்லாமே அப்படியே எல்லோ கலரில் அப்படியே அந்த கொழுப்பு வந்து படிஞ்சிருச்சுன்னா பிளட்டு வந்து கம்மியாக தான் அந்த டியூபோடையே போகும், அந்த ஹார்ட்டுக்கு போகும். ஸோ அது அப்படியே பிளட்டு டோட்டலாகவே வந்து என்ன ஆகும், லாக் ஆகிடும். அதான் எல்லோ கலரில் டோட்டலாக. இப்போ ஒரு பைப்பில் வந்து தண்ணி நீங்கள் விட்டுட்டே இருக்கிறீங்கன்னு வச்சுக்க, ஒரு டேப்பில் வந்துகிட்டே இருக்குது. அது ஒரு கொஞ்ச நாளைக்கு அப்புறமா உப்பு நிறைய படிஞ்சு என்ன ஆகுது, அந்த டேப்பில் வந்து தண்ணியும் வராமல் அப்படியே லாக் ஆகிடும். அதுக்கப்புறம் அது வந்து என்ன பண்ணணும், அந்த உப்பு எல்லாம் ரிமூவ் பண்ணால் தான் தண்ணி திரும்ப டேப்பில் நல்லா ஸ்பீடாக வரும். அதே மாதிரி தான் நம்ம உடம்பு. அது அப்பப்போ வந்து இந்த மாதிரி மருந்துகளெல்லாம் உள்ளே போட்டு சாப்பிட்டுட்டே இருந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கொழுப்பு படியாது, பிளட்டு சர்க்குலேஷன் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா. ஒரு பைப்பில் வந்து எப்படி உப்பு படிஞ்சு அது லாக் ஆகும், அதே மாதிரி தான் நம்ம உடம்பு. அதனால் தயவுசெய்து நான் சொன்னதை மட்டும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல லைஃப் லாங் வந்து எந்த ஒரு ஹார்ட் அட்டாக் எதுவுமே வராது. ஓகேங்களா. ஸோ இது சிம்பிள். ஒரு நாட்டு செம்பருத்தி வீட்டானே வச்சுக்காங்க. டெய்லியும் அதை ஒரு 10 பூ பறித்து சாப்பிடுங்க. ரொம்ப இது